வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியலட்டியில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி இதுவரை உலகில் யாருக்கும் தெரியாத ஒரு தத்துவத்தை சொல்லிவிட்டு நிகழ்ச்சியை தொடங்குவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எண்ணம் போல் வாழ்க்கை. முடியல, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஏன் நான் தத்துவம் சொல்லக்கூடாதா? நாங்கள்லாம் தத்துவம் பேசக்கூடாதா? பெருசு சார், சம்மந்தம் இல்லாமல் தத்துவம் இல்லை. தனுஷ் அரசியல் கட்சி தொடங்க இருக்கிறார். அது தொடர்பாகத்தான் இந்த தத்துவம், அரிய தத்துவம். திரு விஜய் அவர்கள் பெற்ற இந்த மாபெரும் வெற்றி பலரின் மனதில் முதல்வர் கனவை ஏற்படுத்தியிருக்கிறது. தவறொன்றும் இல்லை. ஆனால் எந்த நடிகர் கட்சி தொடங்கினாலும் முதல்வர் ஆக்கி விடுவார்கள் இந்த மக்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா? அங்கே தான் நீங்கள் தவறிழைக்கிறீர்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். பார்ப்போம் சார். நம்மளும் தொடர்ந்து அரசியலட்டியில் பேசிட்டே இருந்தோம். வார ஃபுல்லாக வந்து டெண்டரே விடாமல் மூடிட்டிங்கன்னா எங்கே தான் போய் குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். அது அவங்க காது கேட்டிருக்கும் போல் சார். 2 மாதங்கள் நீட்டிச்சிருக்காங்க அந்த லைசன்ஸை. சிறந்த முடிவு, வரவேற்கத்தக்க முடிவு, வேறு வழி இல்லாமல் எடுத்த முடிவு, அதையும் சேர்த்து சொல்லிவிட வேண்டும். பிடித்த முயலுக்கு 3 கால் என்று பிடிவாதம் பிடிக்காமல் ஓகே நடைமுறை சிக்கல் இருக்குது என்று 2 மாதங்களுக்கு இந்த பார் உரிமங்களை நீட்டித்தது நடைமுறை சிக்கல்களை நீக்கியிருக்கிறது. நம்ம ஏற்கனவே விரிவாக பேசிட்டதுனால நான் ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே போகிறோம்ல. நீங்கள் தான் விற்கிறீங்க. குடிக்க இடம் இல்லைன்னா எங்கே குடிப்பான்? ரோட்டில் தான் உட்காந்து குடிப்பான். நீங்கள் தான் அதை தூண்டுறீங்க ரோட்டில் உட்காந்து குடிக்கிறத. அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டாங்க. ப்ராக்டிக்கலாக அதில் நிறைய சிக்கல் இருக்குது. அந்த டாஸ்மாக் நிறுவனமே ஒரு மெஸ்ஸு. அது ஒரு நிறுவனம், அரசு நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம். எல்லா தனியார் நிறுவனங்களுக்கும் பொருந்தக்கூடிய விதிகள் இந்த நிறுவனத்துக்கும் பொருந்தும். இப்போ நம்ம வருடந்தோறும் கணக்குகளை சமர்ப்பிக்கிறோம் இல்லையா? ஆண்டறிக்கை தாக்கல் செய்யணும் இல்லை? அது ஒரு அண்டர்டேக்கிங், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். கார்பரேஷன் உங்களோட வரவு செலவு கணக்கு என்ன 5 வருஷத்துக்கு? 2021-22க்கு பிறகு டாஸ்மாகோட ஆண்டறிக்கை வரவு செலவு கணக்கு இதுவரை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படவில்லை. ஏன்னா அவ்வளோ குழப்படி. கரெக்டாக எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2021-22 விடியல் மாடல் வந்த பிறகு எந்த கணக்கும் தாக்கல் செய்யலை. ஸோ இது போல் ஏகப்பட்ட குழப்பங்கள் அங்கே இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதை மீண்டும் வலியுறுத்துகிறேன். தனியாரிடம் ஒப்படைத்து விடுங்கள். அதுதான் அரசுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது, அந்த ஊழியர்களுக்கும் நல்லது. ஸோ நேற்றே அந்த ஊழியர்களை நிரந்தரம் செய்கிறது பற்றிலாம் விரிவாக பேசிட்டோன்றதுனால ஃபர்தராக போல் இந்த முடிவு வரவேற்க தகுந்த முடிவு. அதே போல் இன்னொரு முடிவையும் அரசு எடுக்க வேண்டும். அரசு வழக்கறிஞர் நியமனங்களை பற்றி விரிவாக நாம் தொடர்ந்து நமது நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். நேற்று கோவை மாவட்டத்தில் 5வது கூடுதல் மாவட்ட நீதிபதி அரசு வழக்கறிஞர் இல்லாத காரணத்தால் தமிழக அரசுக்கு 80,000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார். ஒரு 10 கேஸில் இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. யார் அந்த ஜட்ஜின்னு தெரியல, ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். அரசு சாட்சிகள் 10 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கின்றனர். ஆனால் அரசு வழக்கறிஞர் ஆஜராகவில்லை. அரசு வழக்கறிஞர் ஆஜராகாத காரணத்தால் இந்த அரசு சாட்சிகளை விசாரிக்க முடியவில்லை. இதுபோக குற்றம் சாட்டப்பட்டவர்களும் இந்த நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் தேவையற்ற சிரமம் ஏற்பட்டுள்ளது. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்யூஸுக்கும் கஷ்டம். எழுதுறாரு. அதை எழுதிட்டு முழுக்க அரசு தரப்பின் காரணமாக வேறு வழியின்றி இன்றைய விசாரணை தள்ளி வைக்கப்படுகிறது. இதன் காரணமாக அரசு தரப்பில் மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு சாட்சிக்கும் தலா 1000 ரூபாய் வீதம் 10,000 ரூபாயை இந்த சாட்சிகளின் செலவுக்காக நீதிமன்றத்தில் செலுத்த இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. விசாரணை 20/7/2025க்கு ஒத்திவைக்கப்படுகிறது. இது மாதிரி 10 கேஸில் அபராதம். அதுக்குள்ளேயாவது வழக்கறிஞர்களை நியமிச்சிருவாங்களான்னு தெரியல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நீங்கள் அதை நியமித்தாலும் தீராத பிரச்சனையில் தான் போய் இது முடியும். இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு இவர்கள் பரிந்துரைத்து இறுதி செய்யப்பட்டுள்ள பட்டியலில் ஆடு திருடியது போல பல வழக்குகள் இருக்கின்றன. இப்போ சொல்ல மாட்டேன், நியமனம் போடுங்க, ஜீவோ வரட்டும், அந்த பிறகு தான் சொல்லுவேன் என்ன தப்புன்றதை. இப்போ சொல்ல மாட்டேன். இன்றைக்கி வந்துடும், நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிற சமயத்தில் அரசாணை வந்துடும், அப்புறம் சொல்கிறேன். இது போல் தமிழகம் முழுக்க பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. பணம் கொடுத்தா சும்மா விட மாட்டான். 1 ரூபா 2 ரூபா இல்லை, 10 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 30 லட்ச ரூபா கொடுத்துட்டு இன்னொருத்தன் கவர்மெண்ட் வக்கீல போய் உட்கார 30 லட்ச ரூபா கொடுத்தா சும்மா விடுவானா? ஸோ இது எங்கே போய் முடியும் என்பதை இப்போதே முதல்வருக்கு சொல்லிவிடுகிறேன். பணம் கொடுத்தவன் தாவேக்க எம்எல்ஏ 30 லட்ச ரூபாய் வாங்கி அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி என்னை ஏமாற்றி விட்டார். அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுங்கள்னு வழக்கறிஞர்கள் போய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் புகார் அளிக்கப் போகிறார்கள். அப்படி பணம்
கொடுத்தவனுக்கு போஸ்டிங் போட்டிங்கன்னா அவன் ஆடு தின்னவனாக இருப்பான். நாங்கள் விட மாட்டோம். எப்படி பார்த்தாலும் இது சிக்கல். ஸோ முதல்வர் அவர்கள் கூட இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, சார் அப்படி தான் சார் விமர்சனம்லாம் பண்ணுவாங்க. கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, சார் அப்படி தான் சார் விமர்சனம் பண்ணுவாங்க, இருக்கட்டும் சார் நான் பார்த்துக்கலாம் சார், அதுக்கெல்லாம் கேன்சல் பண்ணக்கூடாது சார் என்றெல்லாம் அவர்கள் சொல்லும் ஆலோசனைகளை முதல்வர் பொருட்படுத்தாமல் தரமான அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க வேண்டும். முதல்வர் அவர்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன், இப்படி ஆடு திருநாள் அரசு வழக்கறிஞரை நியமிச்சிங்கன்னா நீதிமன்றம் உங்களை பற்றி என்ன நினைக்கும், உங்கள் அரசை பற்றி என்ன நினைக்கும்? எல்லா ஜட்ஜுக்கும் தெரியாது, சிண்டுல ரிப்போர்ட் ஆயிடுச்சு அடுத்த மேட்ரு. நீங்கள் அதெல்லாம் மீறி அவர் அரசு வழக்கறிஞராக தொடர அனுமதித்தீர்கள் என்றால் நீதிபதிகள் உங்களை பற்றி என்ன நினைப்பார்கள்? தவறை திருத்திக்கிட்டீங்கன்னா சரி தெரியாமல் பண்ணிட்டாங்க திருத்திக்கிட்டாங்க போன்ட்டு கடந்து போயிடுவாங்க. எல்லோரும் சுட்டி காட்டிய பிறகும் நீங்கள் அதை தொடர அனுமதித்தீர்கள் என்றால் நீதிமன்றம் உங்களை எப்படி பார்க்கும்? இதை இந்த அரசு புரிந்து கொண்டு நடந்து கொள்ளும். அடுத்ததா தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க வந்து மின்தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குற்றம் சாட்டு வச்சுன்னா நம்மளும் கூட தொடர்ந்து வந்து பேசியிருந்தோம். அப்படி இருக்கப்ப தற்காலிக பணியாளர்கள் நியமிச்சிருக்காங்க சார். இன்றைக்கி தினமலரில் இந்த செய்தி வந்திருக்கு. ஒவ்வொரு பகுதிக்கும் 30 பேர் வீதம் நியமனம் செய்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. இது முழுக்க முழுக்க வரவேற்க தகுந்த ஒரு முடிவு. இன்றைக்கி முழுநேர அரசு ஊழியர்களை, முழுநேர மின்சாரத்துறை ஊழியர்களை நியமிப்பதற்கு நேரமும் இல்லை, அரசிடம் நிதியும் இல்லை. மின்வாரியம் மிக கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கிறது. அவர்களே வெளியிட்ட வெள்ளை அறிக்கை அதை கூறுகிறது. அப்படி இருக்கும்போது அங்கே போய் நிரந்தர பணியாளர்களை ரெக்ரூட்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ கரண்ட் வரலன்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லைங்க இப்போ நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம், நீங்கள் ரெக்ரூட் பண்ணி அவங்களை சரி பண்ணிட்டோம்லாம் இது ஆகாது. ஸோ டெம்பரரியாக போட்டு இதை பண்ணணும். வரவேற்க தகுந்த முடிவு. இது மாதிரி தான் அரசு செயல்படணும். புரியுதா? இப்போ இல்லை அந்த இடத்துல ஷார்ட்டேஜ் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னால் டக்குன்னு அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு டெம்பரரி அப்பாயின்மெண்ட்டை போட்டு வேலையை முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதனால் வரவேற்க தகுந்த முடிவு. இதுதான் பண்ணுமே தவிர வந்து ப்ரெஸ் மீட்டில் மின் விநியோகத்தில் சிக்கல் இல்லை, அதனால் பயிர்மானத்தில் அதான் போதும், இந்த வார்த்தை விளையாட்டுலாம் விடுங்க. தெரியும் எங்களுக்கு. கரண்ட் இல்லைன்னு சொன்னா பயிர்மானம் பகுமானன்ட்டு. சார் அடுத்தது அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பற்றி ஒரு சுவாரஸ்யமான செய்தி சார். என்ன சுவாரஸ்யம்? ஆயிரக்கணக்கில் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார்களா சார்? திமுக சேர்ந்தவங்க எல்லாருமே இல்லை மேபி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாமா, இல்லை மனிதநேயம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாமா, அவங்கெல்லாம் வந்து கீர்த்தனாக்கு இங்கிலீஷ் தெரிலன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதுதான் சுவாரஸ்யமான செய்தின்னு சொல்கிறான் போல இருக்கு. அப்போ ஒரு அமைச்சர் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறது சுவாரஸ்யமான செய்தியாக அவங்க போவாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு ட்விட்டரில் எழுதியிருக்காங்க. அவங்க மட்டும் பண்ணலாம், மிச்சம் பண்ணக்கூடாது சார். சரி, இந்த ட்விட்டரில் எழுதுனதுக்கு நான் வர்றேன். அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க? தாவேகா கட்சியினரை பற்றி நம்மளுக்கு தெரியும், எல்லாரும் ஆய்வுக்கு போகிறாங்க. ரீல்ஸ் எடுப்பாங்களே, எடுத்திருக்காங்களே, கம்பல்சரி சார். ஓகே சார். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க வகுப்பறையில் போயிட்டு ஒரு குழந்தைய இங்கிலீஷில் பேச சொல்கிறாங்க போல இருக்கு. அந்த பிள்ளை வந்து பயந்துருக்கலாம், ஏன்னா அமைச்சர் வராங்க. லாங்குவேஜில் பிரச்சனையா, ஒரு மனிதரை எதிர்கொள்வதிலேயே பிரச்சனையா அப்படின்றதெல்லாம் செகண்டரி. அவங்கள போயிட்டு பாருங்கள் இங்கிலீஷே தெரில, ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கவங்களுக்கே தெரிலனா கடைசி பெஞ்சில் இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை வீடியோவாக எடுத்து வெளியிட்டிருக்காங்க சார். இப்போ இவங்கள்ட்டேயுமே நான் டைரெக்டாக ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கேட்கலாம், அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். போயிட்டோ சொல்லுடா, தெரிஞ்சதை சொல்லு. கேட்குறாங்க. நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷில் கிளியரான சென்டென்ஸ் கேட்க சொல்லலாம் அப்படின்டா. ஃபாதர் என்ன பண்றாங்க? What is your father's profession? Profession. இது நீங்க லாஸ்ட் பெஞ்ச்ல கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்தீங்களா? தமிழக முதல்வர் ஹீரோவை நடித்தது. இல்லை வடிவேறு சொல்லுவார் தெரியுமா, 10 லட்ச ரூபா கான்ட்ராக்டடா, 10 லட்ச ரூபா கான்ட்ராக்டடா. அதுபோல் மிகுந்த நெருக்கடிக்கு இடையில் கடுமையான சோதனைகளை எல்லாம் கடந்து இவர் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வர் ஆகியிருக்கிறார். இவங்க இந்த கான்ட்ராக்டை எடுத்துகிட்டு தான் மாதிரி வேலை பார்ப்பாங்க. போல நீங்கள் தொழில்துறை அமைச்சர், அரசு பள்ளியில் உங்களுக்கு என்ன வேலை? நீங்கள் ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. எம்எல்ஏவுக்கே அந்த உரிமை இருக்குது சென்று ஆய்வு செய்வது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட கல்வி அலுவலர் இருக்கிறார். என்ன நான் படிக்கும்போதெல்லாம் அமைச்சர்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. டிஓ வருவார். டிஓ வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு தயார் பண்ணுவாங்க எங்களை. அப்போ இந்த டிஓ வந்துட்டு ஒழுங்காக நடக்குதான்னு பார்ப்பார்.
இன்னைக்கு காலம் மாறிவிட்டு தான் அந்த குழந்தைகளின் மனது பாதிக்கப்படாமல் மிகவும் பக்குவமாக அவர்களை கையாள வேண்டும் என்ற இந்த நீதியை உலகம் முழுக்க கடைபிடிக்கிறார்கள். குழந்தைகளை ஒப்பிடாதீங்க, அவங்களுக்கு தாழ்வு உணர்ச்சி ஏற்படும் வகையில் அவர்களை நடத்தாதீர்கள், அதுக்கு தான் ஒப்பிடாதீங்கன்னு சொல்கிறது. கிளாஸ்ல சும்மா ஒரு பொண்ணை திட்டினதுக்கெல்லாம் வந்து சூசைட் பண்ண கதையெல்லாம் இருக்கு சார். இருக்குது, ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைய தலைமுறைக்கு சிக்கல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாமே சிஸ்டம் இவால்வ் ஆனதுனால குழந்தைகளை இப்படி தான் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறீங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு ஏதோ இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர வேண்டியதுதானே. அதோட வீடியோ ஏன் வெளியில் வருது? ஏங்க வெளியில் வருது வீடியோ? ஒரு தப்பு நடந்து போச்சு. இந்த அரசாங்கத்தில் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு அந்த தப்புக்கு இவங்க கொடுக்குற விளக்கம்தான் கடும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. இது இந்த அமைச்சர் கீர்த்தனா இந்த சம்பவத்துக்கு அளித்திருக்கும் விளக்கம் விஷமத்தனமானது. அவங்க விளக்கத்தை படிக்கிறேன், முக்கியமான பகுதியை படிக்கிறேன். அரசு பள்ளி மாணவியை கேலி செய்தார் என்று ஒரு பொய்யான கதையை பரப்புகிறார்கள். இவங்க கேலி செய்தாருன்னு யாரும் சொல்லலை. நீ ஏன் அங்கே போய் அந்த குழந்தைய இந்த பாடுபடுத்துறான்றதான் கேள்வி. அவங்க கேலி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு யாரும் விமர்சனம் பண்ணல இல்லையா? பாவம் அதை போய் ஏன் இந்த பாடுபடுத்துறது, அது பாய்ந்து போய் கிடக்குது, அதுக்கிட்ட போயிட்டு உன்னை யார் இங்கிலீஷில் பேச சொன்னதுன்னு தான் கேட்குறாங்க. இவங்க கேலி செஞ்சாங்கன்ற குற்றச்சாட்டை கூட அவங்க மேலே வைக்கல. இதுவே ஃபஸ்ட்டு திருப்பு. அதாவது இவங்க கேலி செஞ்சாங்கன்ட்டு எல்லாரும் விமர்சனம் வைக்கிறாங்களாம். உண்மை என்ன தெரியுமா? நானே ஒரு அரசு பள்ளி மாணவி, தமிழ் வழி கல்வியில் பயின்றவள். அப்போ தமிழ் வழியில் கல்வியில் படித்த உங்களுக்கு ஆங்கிலம் ஒரு மொழி, தமிழ் வழி கல்வியில் படித்தவர்கள் ஆங்கிலத்திற்கு சிரமப்படுவார்கள்ன்றது உங்களுக்கு தெரியணும் தானே? மற்றவர்களை விட உங்களுக்கு தெரியணும் தானே? அப்போ அந்த குழந்தைகிட்ட தமிழில் கேட்க வேண்டியது தானே? நீங்கள் தமிழ் வழி கல்வியில் படித்தவங்க தானே, நீங்கள் தமிழில் கேளுங்க. உங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேளுங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர்? அப்போ தமிழ் வழி கல்வியில் படிச்சுட்டு நீ ஏன் போய் ஆங்கிலத்தில் கேட்குற? அதுக்கப்புறம் இன்று என் ஆங்கிலத்தை வைத்து என்னை கேலி செய்கிறவர்கள் உண்மையில் என்னை மட்டுமல்ல, இதான் விஷமம், என்னை போன்ற அரசு பள்ளி மாணவர்களையும் தமிழ் வழி கல்வியில் படிக்கும் மாணவர்களையும் குழந்தைகளையும் லட்சக்கணக்கான குழந்தைகளையும் கேலி செய்கிறார்கள். யார் அப்போ கேலி செஞ்சது? அவர்கள் அத்தனை பேரும் அரசு பள்ளியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தையின் மீதான அக்கறையில் விமர்சனம் செய்தார்கள். கரெக்டா? ஆமா. அது பாவம், ஏதோ கிராமத்தில் இருக்குது அந்த குழந்தை. அந்த குழந்தைகிட்ட நீ ஏன் போய் இங்கிலீஷில் கேள்வி கேட்டேன்னு கேட்டால், நீங்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய தமிழ் வழி கல்வியில் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களையும் கேலி செய்கிறார்கள், இழிவு செய்கிறார்கள். திரிகிறது அயோக்கியத்தனமா இல்லையா? உங்களுக்கெல்லாம் என்ன மனசில் அவ்வளோ அறிவாளிங்கன்னு நினைப்பா? விஜய் என்ற ஆழி பேரலையில் நீங்கள் எல்லாம் அடித்து கொண்டு அமைச்சராயிருக்கிறீர்கள், மறந்து விடாதீர்கள். கீர்த்தனாவின் சொல்வன்மைக்கும் ஆங்கில புலமைக்கும் அவரை மக்கள் வாக்களித்து எம்எல்ஏ வாக்கி இன்னைக்கு அமைச்சராக்கி இருக்கிறாங்களா? வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ல வேலை செஞ்சதுனால நீங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் உண்டா இல்லையாமா? இல்லாட்டி ரிசைன் பண்ணிட்டு திரும்ப போட்டிடுங்க. போட்டிடுங்க பாப்போம். ஏடிஎம்கேல போய் சேர்ந்து போட்டிடுங்க, அருமையா இருக்கும். போட்டிட்டு ஜெயிச்சு காட்டுங்க. ரிசைன் பண்ணிட்டு போய் இப்போ ஏதோ ஒரு தொகுதியில் அதே தொகுதியில் நில்லுங்க. நீங்க தாவை காலம்னா கூட ஜெயிக்கிறது கஷ்டம். இந்த மாதிரிலாம் இப்போ ஜெயிச்ச ஆக்சிடென்ட்லாம் ஏதோ நீங்க அமைச்சர் ஆயிட்டீங்கன்னா அதுக்காக அந்த இடத்திற்கு ஏற்றாற் போல் நடந்து கொள்ளும் பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளோட குழந்தை எப்படி நடுங்கி இருக்கும்? சும்மாவே பதட்டமா இருக்குமா? பக்கத்துல இருக்க டீச்சர்ஸ்லாம் பேம்பர் பண்றாங்க, சொல்லுடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா நாமளுக்கே டீச்சரே பயப்படுதுமா. அந்த வீடியோல மினிஸ்டர் வர்றாரு, என்ன ஆகுமோன்னு பண்ணிட்டு இதுல விளக்கம். ஒரு அரசு பள்ளி மாணவன் உலக மேடையில் நிற்க வேண்டும், ஒரு தமிழ் வழி மாணவி எந்த மேடையிலும் தலையை நிமிர்த்து பேச வேண்டியதெல்லாம் உன்ட்ட கேட்டாங்களா? தப்பு பண்ணிட்டு தப்பை ஒத்துக்காம அதை போட்டு நீட்டி முழக்கி போய் சின்ன வயசுல இட்ட பையன் போட்டோ ஒன்று எடுத்துட்டு வந்து போட்டு ட்வீட் போட்டால் மறந்துட்டு போயிடுவாங்க ஜனங்க இல்லையா? இருக்கம் பூரா அவ்வளோ பேரும் முட்டா பையன். சார், விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தோடனே அம்மா உணவகத்தை ஃபுல்லாக மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிதியெல்லாம் ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ அங்கே வரக்கூடிய கஸ்டமரோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்காங்க சார். ரொம்ப நல்ல விஷயம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களிலேயே ஒரு சிறந்த திட்டம் என்று இந்த அம்மா உணவகம் திட்டத்தை சொல்லலாம். நம்மெல்லாம் பார்க்குறோம், நல்லா ஷூ போட்டுட்டு பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு டைலாம் கட்டிக்கிட்டு ரெப்ரசன்டேட்டிவாக மார்க்கெட்டிங் சேல்ஸுக்கெலாம் சுற்றுவாங்க, பார்த்துருக்கல. அப்பா ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காப்பா அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். கையில் காசு இருக்காது. ஒரு ஆவரேஜ் ஹோட்டலில் ஒரு ஆள் மதியம் திருப்தியாக சாப்பிடணும், ஒரு 200 ரூபா ஆகுமாம்மா. மதியம் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி ஒரு 100 ரூபா ஆகும் இல்லையா மினிமம். ஒரு தோசை சாப்பிட்டாலே அந்த அமௌண்ட் வந்துடும்ல. ஒரு டீசெண்டான ஹோட்டலில் நான் சொல்கிறது, ரோட்டு கடை விட்டுருங்க. இருக்குது ரோட்டு கடையில் கூட 60-70 ரூபாய்க்கு கம்மியாக சாப்பிட முடியாது இல்லையா? 80 ரூபா. அப்போ 5 ரூபாய்க்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கிடைக்குது, 5 ரூபாய்க்கு மதியம் லஞ்சு கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதை ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் பெருந்தன்மையோடு திமுக அரசு அதற்கு கூடுதல் நிதி ஒதுக்கி மேம்படுத்தி இருக்கலாம். ஆனால் அம்மா உணவகம் என்றது பெயரிடப்பட்ட காரணத்தாலேயோ என்னவோ திமுக அரசு அதை புறக்கணித்தது என்பது தான் உண்மை. மூடலை, ஓகேவா? மூடலை, ஆனால் மெயின்டைனும் பண்ணல.
நிறைய அம்மா உணவகங்கள் மூடப்பட்டுச்சு சார் அந்த ஆட்சி காலத்தில். உங்களுக்கு பிடிச்ச, அதாவது நான் பாலிசியாக அம்மா உணவகம்லாம் இனிமேல் கிடையாதுன்ற மாதிரிலாம் பண்ணல, அப்படியே விட்டாங்க. இதெல்லாம் மூடுதோ அது பாட்டுக்கு மூடிட்டு போட்டோம் அப்படின்னு பண்ணிட்டாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் வாங்கி போட்ட இட்லி கோப்புரம் தான் இன்னும், அதே பொருட்கள் தான் இன்னும். இப்போது புதிய அரசு பொறுப்பேற்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் அவர்களுடைய முன்னெடுப்பில் 17,60,00,000 ரூபாய் இதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒதுக்கப்பட்டதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரியிலிருந்து வந்த வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை விட மே மாதம் மற்றும் ஜூன் மாதம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அப்போது நீங்கள் அந்த வேலையெல்லாம் பார்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாலும் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க இல்லையா? ஒரு அரசு ஏழை மக்களுக்கு, வசதி இல்லா மக்களுக்கு இப்படி உணவளிப்பது என்பது மிக மிக ஒரு உன்னதமான காரியம். எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 17,60,00,000. இதை 42 கோடி செலவு செய்து கார் ரேஸ் நடத்தியதோடு ஒப்பிடாமல் இருக்க முடியுமா? வயிறு எரியுதுரா தம்பி, வயிறு எரியுது. 150 கோடிக்கு அதுக்கு பேனா செலவு வக்கீல் அதை நின்று போச்சு. யாருக்காவது பிரயோஜனம் இருக்காப்பா அந்த கார் ரேஸு? இன்னும் எனக்கு வயிறு எரியுதுப்பா. இந்த குடும்பத்துக்கிட்டே இருந்து தமிழ்நாட்டை மீட்கணுன்ட்டு நான் வெறித்தனமாக உழைத்ததற்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் உல்லாசமாக வேடிக்கை பார்க்குறதுக்காக, அதுவும் ஓமந்தூரார் மருத்துவமனை அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் புது ரோடு போட்டு ஒரு செகண்டில் போய்ட்டு அந்த கார் பார்த்துருக்கியா? அதுக்கு பேர் தான் சார் ரேஸு. அதுக்கு 42 கோடி செலவு பண்ணீங்க. இது மாதிரி எவ்வளவு அம்மா உணவகங்களை மேம்படுத்தி இருக்கலாம். உங்களுக்கு மனசு இல்லைல்ல, இந்த போய் ஏழை போய் சாப்பிட்றான், அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோமே அப்படின்னு உங்களுக்கு என்ன வரல தானே? அதுக்கு பதிலாக கோர்ட்டில் கேஸு போட்டு இந்த ரேஸு நடத்தாதுன்னு அதிமுக முயற்சி எடுத்தால் கூட வம்படிக்கு போய் கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணி நடத்தியே தீர்வோன்னு சொல்லி நடத்தி அந்த ரேஸ் ட்ராக், அந்த மவுண்ட் ரோட்டில் அந்த ரேஸ் ட்ராக்கை போட்டு அது தரமில்லைன்னு சொல்லி திருப்பி அதை போட்டு சென்ட்ரல் மீடியன்லாம் பிடுங்கி விட்டு யார் அப்பா விட்டு காசுறாது? ஸோ உள்ளபடியே திரு விஜய் அவர்களின் அரசை, சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் அவர்களின் செயல்பாடுகளை மனதார வாழ்த்தலாம். அங்கே போய் அந்த கையில் காசு இல்லாமல் அந்த 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் அந்த சோத்தை சாப்பிட்றவனுக்கு தான்மா அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அவன் எப்படி இருந்தாலும் போய் சாப்பிடுவான். அழுக்கா கன்றாவியாக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இன்றைக்கி இந்த ஃபோட்டோ எக்ஸ்பிரஸில் வந்துருக்கு பாருங்கள், பலன்னு இருக்குது. இங்கே போய் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, நல்லா தான் கொடுங்களேன். ஜனவரிலேருந்து இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது? ஜனவரி மாதம் 26 லட்சம் பேர் உணவருந்தி இருக்கிறார்கள். ஏப்ரல் மாதத்தில் இது மிகவும் குறைந்து 20 லட்சமாக இருந்தது ஏப்ரல் மாதத்தில். ஜூன் மாதத்தில் இது அதிகரித்து 31,23,000 பேர் அங்கே உணவருந்தி இருக்கிறார். இது இன்னும் இந்த நல்ல குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சால் இன்னும் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுன்றேன், இன்னும் கொஞ்சம் ஃபண்டை ஒதுக்குங்க, நல்ல விஷயம் தானே. அன்னமிட்ட கை என்று விஜய் அவர்கள் வாழ்த்தப்படுவார். யார் நினச்சப்படாது அன்னமிட்ட கை? எம்ஜிஆர். சார், செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருந்திருந்தா ஒருவேளை திரு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த முதலமைச்சர் கனவு எப்பவுமே கனவாகவே இருந்திருக்குமோன்னு நான் பல முறைகள் நினச்சிருக்கேன். இந்த குறிப்பாக இந்த அம்மா உணவகம் அப்படிங்கிறது அம்மா இறந்து போய் கூட திமுகவை தோற்கடித்த ஸ்கீம் நான் நினைக்கிறேன் சார். தாராளமாக சொல்லலாம். குறிப்பாங்க சார், நீங்கள் இப்போ சொன்னீங்க வழக்கறிஞர்கள் வச்சு அந்த ரேஸ்க்காக வாதாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரவீந்திரன் நினைக்கிறேன் அவரே வந்து ஒரு 100 கோடிக்கு மேலே ஃபீஸ் வாங்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வழக்கறிஞர்களுக்கு பணம் கொடுக்க தயாராக இருந்த திமுக அரசு வந்து இந்த உணவகத்தை மேம்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. அது ஒரு தனி ஸ்கேமு. அதுக்கான விவரங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு பேசலாம். இந்த 5 ஆண்டுகளில் ரவீந்திரன் உள்ளிட்ட உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கு இந்த அரசு செய்த செலவுகளை மட்டும் தனியாக கணக்கெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எவ்வளோ வெட்டி லிட்டிகேஷன் இவங்க பண்ணியிருக்காங்கன்றதை நிச்சயமாக பண்ணலாம். நம்மளே இந்த விவரங்களை எடுக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம். சார், காவல் ஆய்வாளர் ஷீலா மேரியை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார், என்ன சார் விவரம்? கடந்த ஆட்சி எப்படியெல்லாம் மோசமாக இருந்தது என்பதற்கு இந்த ஷீலா மேரி அவர்களின் இந்த கைது ஒரு உதாரணம். இந்த ஷீலா மேரி திருவொற்றியூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தின் ஆய்வாளராக 2023ஆம் ஆண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த போலீஸில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். சிவிலியன்ஸை போலீஸின் நண்பர்கள்னு சொல்லிட்டு வேலைக்கு துணைக்கி வச்சுப்பாங்க. இதுபோல் அங்கே பிரபுமணி என்ற ஒரு இளைஞர் ஷீலா மேரியோடு திருவொற்றியூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த MLM ஸ்கீம் மாதிரி ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்க. அப்போது ஒரு கிராம் தங்கத்தின் விலை சந்தையில் 4,500 ரூபாய். இவங்க நான் 4,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன் என்று சொல்லும்போது, எப்படி கொடுப்பீங்க நீங்கள் 4,000 ரூபாய்க்குன்னு கேட்டால், கஸ்டம்ஸில் சீஸ் பண்ணுறாங்களா, இம்பவுண்டு பண்ணுறாங்களா, அந்த கோல்டு நான் 1 கிராம் 500 ரூபாய்க்கு கம்மியாக கொடுக்குறேன்னு சொன்ன உடனே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக உடன் பணியாற்றும் சக
காவல்துறையினர் முதலீடு செய்கிறார்கள். அக்டோபர் 2023 இந்த ஸ்கீமை வந்து ஷீலா மேரியும் இந்த பிரபுமணியும் சேர்ந்து தொடங்குகிறார்கள். அப்படியே தொடங்கி கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணுறாங்க. கோல்டு காயின் வேணும்னா கோல்டு காயின், இல்லைன்னா நீ கொடுத்த காசுக்கு அந்த 500 ரூபாய்க்கு மேலே 4000 போட்டேன்னா ஒரு மாதத்தில் 4500 நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. 6 மாதம் மார்ச் 2024 வரை சொன்னவர்களுக்கு சொன்னபடி பணத்தை திருப்பி கொடுக்கிறார்கள். இதற்குள் இந்த செய்தி பரவுகிறது, இந்த மாதிரி கம்மி விலைக்கு கோல்டு விற்கிறாங்க அப்படின்னு. இந்த சதுரங்க வேட்டை படத்தில் நைட்டு கோல்டுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க நாகக்கடை வாசலில், அதே மாதிரி கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு கான்ஸ்டபிள் லெவலில் முதலீடு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, தலைமை காவலர், உதவி ஆய்வாளர், டிஎஸ்பி, அடிஷ்னல் எஸ்பி லெவலுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மொத்தமாக இந்த அம்மா வசூல் போன தொகை 30 கோடி. பரவும் இது கரெக்டாக திருப்பி கொடுக்குறாங்கன்ற செய்தி தான் நம்ம முதல்ல சொல்லுவோம். அதெல்லாம் கன் மாதிரி கொடுப்பாங்கப்பா ஷீலா மேரி. இல்லை எப்படி கொடுத்துருப்பாங்க கரெக்டான்றேன். பாருப்பா, இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணோடனே இப்போல்லாம் இந்த இதெல்லாம் போச்சு, கம்மி விலைக்கு பொருட்கள் போடுறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அதிக வட்டி தரேன்னு சொல்லிட்டு சீட்டு கம்பெனி மாதிரி ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக 3 மாதத்துக்கு பர்ஃபெக்டாக கொடுப்பாங்க. இந்த நியூஸ் பரவும், கரெக்டாக கொடுக்குறாங்கன்ட்டு பரவன உடனே 10 பேர் இன்வெஸ்ட் பண்ண இடத்துல 200 பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 200 பேர் இன்வெஸ்ட் பண்ணோன்னா மொத்தமாக ஒரு மூட்டையில் கட்டிட்டு ஓடுவான். ஸோ இது மாதிரி இதே மெத்தடை இவங்களும் ஷீலா மேரியாக அடாப்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 30 கோடி வசூல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ரிட்டர்ன்ஸ் வர்றது நிற்கிது, வரல. காசு கொடுத்தவங்களாம் போலீஸ்காரங்கள்ல போய் இந்த ஷீலா மேரி இவங்களையும் கேட்ட உடனே அக்ஷய தீர்த்தை வருது, அதனால் கோல்டு டிமாண்ட் ஆயிடுச்சு. உருட்டு எப்படி இருக்கு பாருங்கள், கோல்டு டிமாண்ட் ஆயிடுச்சு, அதனால் உடனே கொடுக்க முடியல, கஸ்டம்ஸ் கமிஷனர் லீவு, இப்படிலாம் உருட்டுறாங்க. கொஞ்ச நாளில் இவங்களுக்கு காசு வராதுன்றது தெரிஞ்சு போட உடனே இவர்கள் அப்போது வண்ணாரப்பேட்டை துணை ஆணையராக இருந்த திரு சக்திவேல் அவர்களிடம் சென்று முறையிடுகிறார்கள். போலீஸெல்லாம் போய் இந்த மாதிரி சார் எல்லார்ட்டையும் வாங்கிட்டாங்க, நம்ம எல்லாம் பெரும்பாலும் போலீஸ் குடும்பம் தான் கொடுத்துருக்கு காசுன்னு. உடனே உனக்கு எப்படி இவ்வளோ காசு வந்துச்சு, உன் மேலே என்கொயரி ஆர்டர் பண்ணிட்டா, நீ வாங்குகிற சம்பளத்துக்கு எப்படி 50,000 இன்வெஸ்ட் பண்ண, நீ என்கொயரி ஆர்டர் பண்ணிட்டா ஓடு அப்படின்னு விரட்டி விடுறாரு. அதன் பிறகு திரு சக்திவேல் சென்னை மாநகர காவல்துறையின் உளவு பிரிவு துணை ஆணையராக நியமிக்கப்படுகிறார். டிசிஐஎஸ், சரியா? டிசிஐஎஸ்னால் கமிஷனருக்கு கீழே. இதுக்குள்ளே இந்த பணம் 10 பைசா யாருக்கும் வரல. இவங்க போலீஸ் நேரடியாக போய் டிசியை போய் பார்க்க முடியுமா? அதில் இப்போது புகார் அளித்திருக்கக்கூடிய வெங்கடேசன் என்ற, இப்போ அவர் கம்ப்ளைண்ட்டு தான் எஃப்ஐஆர் ஆகிருக்கு. வெங்கடேசன் என்ற அவர் ஆக்சிஸ் பேங்க்கில் மேனேஜராக இருக்கார். அவர் பின்னாடி இந்த போலீஸ்காரங்கெல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடு என்று சொன்னதும் அருணையே சந்தித்து கிரீவன்ஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இந்த வெங்கடேசன். சிஓபி அருண் எக்ஸ் சிஓபிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே அவர் வந்து இந்த கொடுங்கியூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பணத்தை பறி கொடுத்ததுலாம் போலீஸ்காரங்க, ஒரு கம்ப்ளைண்ட் வருது, கூப்பிட்டு என்னன்றதை அங்கேயே விசாரிக்கலாம்ல. அங்கே தானே மத்திய குற்றப்பிரிவு இருக்குது, கொடுங்கியூருக்கு ரெஃபர் பண்ணுறாரு. கொடுங்கியூருக்கு ரெஃபர் பண்ண உடனே கொடுங்கியூர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டை பார்த்து இது என்னங்க 1 கோடியை தாண்டுது, 1 கோடிக்கு மேலேனா ஸ்டேஷனில் விசாரிக்க முடியாதுப்பா, மத்திய குற்றப்பிரிவுக்கு நாங்கள் இதை அனுப்பிச்சிடும்ட்டு மத்திய குற்றப்பிரிவுக்கு அனுப்பி விடுகிறார்கள். மத்திய குற்றப்பிரிவில் உமா மகேஸ்வரி, ராஜேஷ் கண்ணா என்று 2 ஆய்வாளர்களிடத்தில் இந்த புகார் செல்கிறது. இவங்க எல்லாம் பறி கொடுத்தவங்களாம் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இவங்களாக தானே இருப்பாங்க. சார் என்ன சார் இன்னும் எஃப்ஐஆர் போடலன்னொன்னே, கமிஷனர் சொன்னால் நாங்கள் எஃப்ஐஆர் போட போகிறோம். பேப்பர் கமிஷனர் டேபிளில் இருக்குது, கடைசி வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. இந்த ஆக்சிஸ் பேங்க் மேனேஜர் இவங்க அனுப்பி விட்றாங்க வெங்கடேசனை. 10 வாட்டி அருணை பார்த்துருக்கார் ஆக்சிஸ் பேங்க் மேனேஜர். என்னதான் சொன்னாராம், நான் பார்த்துக்கிறேன் போங்க, விசாரிக்க சொல்கிறேன் போங்க. சரி சார், ஒருவேளை இவர் எஃப்ஐஆர் போடலன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, அவருக்கு ஏதாவது லாபம் இருந்தால் தான் அவர் எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு சொல்லுவார். வர்றேன். இந்த சக்திவேல் அவருக்கு கீழே நேரடியாக டிசிஐஎஸ்ஆர் இருக்கார்ல, சக்திவேல் மட்டும் 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 2 கோடி ரூபா வாங்கியிருக்காரு ஷீலா மேரிக்கிட்ட. அப்போ அருணுக்கு எவ்வளோ வாங்கி கொடுத்துருப்பாரு? ஏன்பா விபச்சார விடுதி மசாஜ் சென்டரில் காசு வாங்குற ஆளுப்பா அருண். இது மாதிரி 30 கோடியை ஒரு இன்ஸ்பெக்டர் சம்பாரிச்சிருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா விடுவாரா? குறைந்தபட்சம் அந்த இன்ஸ்பெக்டர் பாளையங்கோட்டைக்கு மாறுதல் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? குறைந்தபட்சம் டிரான்ஸ்ஃபர் தான். எலெக்ஷன் சமயத்தில் சென்னை மாநகரில் இருந்த பல ஆய்வாளர்கள் வேறு வேறு மாவட்டங்களுக்கு மாற்றப்பட்டார்கள். தேர்தல் நேரத்தில் கூட இந்த ஷீலா மேரி ராயபுரம் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக, அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றினார். அருண் டிரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும் ஷீலா மேரியை மாற்றவே இல்லை. பிறகு நவம்பர் 2025 1 வருடம் கழித்து, கம்ப்ளைண்ட்டு அக்டோபர் 24 போயிடுது. 1 வருடம் கழித்து இந்த புகாரை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு அருண் ஃபார்வர்ட் பண்ணுறார். சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சுன்றது இதை விசாரிக்கிறதுக்காகவே இருக்கிற ஒரு பிரிவு இல்லையா? சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சில் தானே இந்த பண மோசடி இந்த கேஸ்லாம் போடுறாங்க. எதுக்கு இஓடபிள்யூ அனுப்புகிற நீ? இந்த இன்ஸ்பெக்டரை காப்பாற்ற இஓடபிள்யூ அனுப்பிச்சு இஓடபிள்யூலையும் நடவடிக்கைலாம் எடுக்கலை. அப்புறம் இதில் பணத்தை பறி கொடுத்த ஒரு ஆய்வாளர்
நான் சிறையிலிருந்து வெளிவந்த போது என்னை ஆலந்தூர் கோர்ட்டில் சந்தித்து இந்த மாதிரி சார் நீங்களும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாலே கொஞ்சம் எங்களுக்கு பார்த்து கொஞ்சம் இந்த உதவியை செய்யுங்க சார்னு சொன்ன உடனே நான் அதற்கு பிறகு நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சீட்டு மோசடி பண்ணுற ஆள்கிட்டலாம் அருண் காசு வாங்கியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த தகவலை வெளியே பதிவு செய்து உடனடியாக பொருளாதார குற்றப்பிரிவு எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து முதலில் இந்த பிரபுமணியை கைது செய்தார்கள். அதற்கு பிறகு இந்த ஷீலா மேரியை இன்று கைது செய்திருக்கிறார். அந்த பணத்தை பறி கொடுத்த காவலர்கள்லாம் ஃபோன் பண்ணி அண்ணே நல்லா இருப்பீங்கண்ணே, நடவடிக்கை எடுத்திருக்காங்கண்ணே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே, இவ்வளோ நாள் கழிச்சாச்சுன்னு சொல்கிறேன். ஸோ எப்படிலாம் அருண் காசு வாங்கிட்டு இருந்திருக்காருன்றதை இந்த அரசு தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை காவலர்கள் பிரச்சனைனா கூட பார்க்கலன்னா என்னதான் அப்போ பொதுமக்களை எப்படி நடத்துவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அதுவும் இது ஒன்றும் பெரிய ஸ்கேம் கூட இல்லை, சின்னது சீட்டு பிடிக்கிறது, எம்எல்எம் அந்த மாதிரி சொல்லலாம். தீபாவளி ஃபண்டு பிடிக்கிறது இதுல போய் பார்த்தா வாங்குவாருமா. நான் ஒருத்தன் தான் அருணை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் தமிழக முதல்வர் கவனத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம், அந்த சக்திவேல் இன்னும் சென்னை மாநகர உளவு பிரிவில் துணை ஆணையராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆளெல்லாம் இந்த போஸ்ட்டில் கண்டினியூ பண்ண விடலாமா? திரு அருண் அவர்கள் சென்னை மாநகர ஆணையராக இருந்தபோது அவருக்கு கீழே பணியாற்றிய 2 உளவு பிரிவு துணை ஆணையர்கள், ஒருவர் ராமமூர்த்தி, ஒருவர் சக்திவேல். அந்த 2 பேரும் இன்னமும் அமல்ராஜன் அவர்களின் கீழும் வந்து அவர்களே உளவு பிரிவின் துணை ஆணையர்களாக பணியாற்றினால் அவர்களது விசுவாசம் அருணுக்கு இருக்குமா, அமல்ராஜுக்கு இருக்குமா? திரு அமல்ராஜ் வந்து ஃப்ரீ ஹேண்டாக ஒர்க் பண்ண முடியாது. எப்படிமா முடியும்? சென்னை மாநகர காவல்துறையில் அருண் ஆணையராக இருந்தபோது எவ்வளவு சட்டவிரோதமான காரியங்கள் நடந்தது என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். விபச்சாரம் நடக்கும் இடங்களில் மாமூல் வசூல் செய்வது, ஸ்பா சென்டர்களில் மாமூல் வசூல் செய்வது, பார்களில் மாமூல் வசூல் செய்வது, சீட்டு விளாட்றது, கிளப்புகளில், சீட்டாட்ட கிளப்புகளில், சூதாட்ட கிளப்புகளில் மாமூல் வசூல் செய்வது, கட்ட பஞ்சாயத்து செய்து மாமூல் வசூல் செய்வது, டபுள் டாக்குமெண்ட் போட்டு மாமூல் வசூல் செய்வது, ரவுடிகளிடம் மாமூல் வசூல் செய்வது, இது போக ரவுடிகளிடம் பணம் வாங்கி கொண்டு அவருக்கு பிடிக்காத ரவுடியை என்கவுண்டர் செய்வது, இவ்வளவுக்கும் இந்த 2 துணை ஆணையர்களும் துணை போயிருப்பார்களா இல்லையா? உளவு பிரிவில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? அதுலேயும் ஒரு ஆர்டர்லாம் போட்டாரே சார், ஏதோ 50 கோடிக்கு மேலே இருந்தால் நான் என்கிட்ட மட்டும்தான் அந்த புகார் நான் விசாரிக்கிறேன். எந்த புகாராக இருந்தாலும் என்கிட்ட மட்டும்தான் வரணும்ப்பா, 50 கோடிக்கு மேலெல்லாம் இல்லை. பொருளாதார குற்றங்கள், சைபர் குற்றங்கள், நில மோசடி தொடர்பான குற்றங்கள், இது தொடர்பாக சென்னை மாநகர எல்லையில் எங்கே புகார் வந்தாலும் ஆணையரிடம் கேட்காமல் சிஎஸ்ஆர் கூட கொடுக்கக்கூடாது. எந்த பஞ்சாயத்து வந்தாலும் அண்ணனுக்கு தெரியாம அண்ணன் தான் கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்குன்னே 8வது 9வது மாடியிலங்க உட்காந்துருக்கிறேன். தனியாக நீங்கள் யாரும் பண்ணாதீங்க, நேரம் அண்ணன்ட்ட கூப்பிட்டு வாங்க, நான் பண்ணிக்கிறேன் போய், இல்லைன்னா ஜிடிஎம் போய் பாருங்கள். இப்போ அதே உளவு பிரிவு அதிகாரிகளை 2 எஸ்பிஸை வந்து நீங்கள் இன்னும் சென்னை சிட்டியில் கண்டினியூ பண்ண வச்சிங்கன்னா ப்ரெசன்ட் கமிஷனர் எப்படி வேலை பார்ப்பாரு? இதுக்கு நடுவில் நம்ம சேனல் நடத்தாத போது அந்த தனலட்சுமி பாரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சார். நம்ம டிஎம்கே பீரியட்லேருந்தே அதை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தோம், க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது சம்மந்தமாக பேசின வழக்கம் நம்ம மேலே இருக்குது. போய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், மக்கள் தெரிஞ்சுக்கணும். அஷ்டலக்ஷ்மி கிளப்பு, அஷ்டலக்ஷ்மின்ட்டு இன்னொரு 2-3 இடத்துல காசு வச்சு சீட்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரங்களோடு நாம் அதை பதிவு பண்ணால் அந்த கிளப் நடத்துகிறவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி எஃப்ஐஆர் போடுறாங்கப்பா. அது ஒரு 4 கேஸ் இருக்குது. அதுவும் கொலை வழக்கா சார்? கொலை மிரட்டல் எப்பவுமே எல்லா வழக்குமே கொலை மிரட்டல். எல்லாத்துலேயும் எப்படின்னா இவர் வந்து வாட்ஸ்அப் காலில் பணம் கேட்டு மிரட்டினார். ரெக்கார்டு இருக்கிறதுல தெரியாதுல்ல. சரி, இப்போ தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மட்டும் எதுக்கு அதை க்ளோஸ் பண்ணாங்க? அது அவ்வளோ நல்ல கிளப்பாக இருந்தா? ஏம்மா அங்கே சூதாட்டம் நடக்குதுன்றதுனால தானம்மா பேசணும் நம்ம. சார் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர்கள் வந்து நேற்று ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த ஆடியோவில் வந்து குதிரை பேரம் நடத்துறதுக்கான அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு சார். என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? ஆடியோ வெளியிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் சார்பாகத்தான் யாரோ பேசியிருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அதுலேயும் சார் அவர் பேசின அந்த போர்ஷன் மட்டும் கட் பண்ணி வெளியே வருது. நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அதான் அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, தாவேக்காலேருந்து வெளியே வாங்க, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து விஜய் கிட்ட வந்து நேர்மையாக இருக்காரு, சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அலர்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நான் சாதாரண ஆள் இல்லை, 35 கோடி கொடுத்தா கூட என் விசுவாசம் அண்ணனுக்கு தான். சரிப்பா, இப்போ இந்த உரையாடல் ஆடியோ ஒன்று வெளியிட்டார். அவர் பேர் சரவணனா? ஆமாம் சார். ஆமாம் சார், சரவணன். இந்த உரையாடல் எப்போது நடந்திருக்கும்? தெரியலையே. இல்லை, இவர் தான் புகாரும் கொடுத்தவர். எங்கே புகார் கொடுத்தாரு இவர்? எங்கே புகார் கொடுத்தாரு? யாரோட புகாரில் கம்ப்ளைண்ட் ஆச்சு? இப்போ ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, யார் கம்ப்ளைண்ட்டில்? சரி, என்னைக்கு ரெக்கார்டாக இருக்கும் இந்த ஆடியோ சொல்லு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. சரி, 2 வாரம் 1 வாரம் இவ்வளோ நாள் ஏன் வெளில சொல்ல? ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவின் புகாரில் திருநாவுக்கரசு உள்ளிட்ட 6 பேர் கைதாகி, திருநாவுக்கரசு கைதாகி 1 வாரம் இருக்குது, கரெக்டா? திருநாவுக்கரசு கைதான பிறகு அவனும் பேரம் பேசியிருக்க மாட்டான், கரெக்டா? அப்போ இது 1 வாரம் முன்பு நடந்த உரையாடல். நீ 1 வாரமாக என்ன பண்ணிட்டு இருந்த?
இவ்வளோ விசுவாசமாக இருக்கவன் நீ இல்லை முதல்ல போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அப்போ ஏன் சார் இவ்வளோ லேட்டாக வந்து அந்த எம்எல்ஏ மீது ஊறுபட்ட புகார், மணல் கடத்துறதுல மாமூல் கேட்டார், பெண் விவகாரம், ஏகப்பட்ட புகார். இதை சரி பண்ணுறதுக்கு என் அண்ணனுக்கு நான் எவ்வளோ விசுவாசமாக இருப்பேன்ட்டு கூடுதலாக இன்றைக்கி ஒரு சைடு பேசுகிறது மட்டும்தான், இவர் பேசுகிறது தான் நிறைய வருது. கரெக்டாக? அப்போ ஆக்சுவலி நீ என்ன பேசுன அதெல்லாம் விட, நீ என்ன பேசுனது, அந்த ஆடியோ உண்மை, கட் பண்ணல, ஒரிஜினல் ஆடியோ இதெல்லாம் வச்சுக்கிட்டாலும் ஒரு வாரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் இந்த விவகாரம் வெளியில் வந்த போதே சொன்னேன், 40 எம்எல்ஏக்களிடம் பேரம் நடந்து கொண்டிருக்குது. இதுக்கெல்லாம் முன்னாடி நான் எப்போ சொன்னேன்? கலாட்டா 20 ஜூன் அன்னைக்கு நான் சொன்னேன். கலாட்டா நிகழ்ச்சியில் சொன்னேன் நான். இளையராஜாவை தவிர வேறு யாருமே இதுவரை ஏன் புகார் தரவில்லை? எல்லாரும் தயாராகிட்டாங்க. எதுக்கு? அங்கே திமுகவுக்கு போகிறதுக்கு. 35 கோடி கொடுத்தாலும் அண்ணன் விஜய்க்காக உயிரை விடுவீங்க, எல்லாம் ரைட்டு. இந்த உயிரை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏன் விடல? யோக்கியனாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஃபோனு வந்த உடனே போலீஸுக்கு சொல்லணும். இவ்வளோ வக்கனையாக ரெக்கார்டு பண்ணி வைக்க தெரியுதுல்ல? ரெக்கார்டு பண்ண அன்னைக்கே இதை வெளியில் விடணுமா இல்லையா? சொல்லு தம்பி. அதில் இன்னொன்று வேறு சார், அந்த செய்தி குறிப்பிலே போட்டிருக்கு, இவர் காரில் போய்க்கிருந்தப்போ ஒரு லாரி வேற இடிச்சு, அந்த கொலை மிரட்டல் சம்பவமாக கூட அது இருக்கலாம். அதில் அவர் நியூஸில் அப்போ உன்னை கொலை செய்கிறதுக்கெல்லாம் முயற்சி செய்கிற அளவுக்கு திமுக தரப்பில் முயற்சி எடுக்கப்படுகிறது. அதை கூட ஏன் ராஜா வெளில சொல்லுனே? கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்கல்ல, கம்ப்ளைண்டே கொடுக்கல? எம்எல்ஏ தானே நீ? தெரியுதா எப்படிப்பட்டவர்களை வைத்துக்கொண்டு திரு விஜய் அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது தெரிகிறதா? இளையராஜா ஒருவர் தான் விஷயத்தை வெளியில் சொன்னது, இளையராஜா ஒருவர் தான் புகார் அளித்தது, தெரியுமா? அப்படி பார்த்தா அதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்க சார், இது மாதிரி அமைதி நிலவுது, இல்லை உங்களுடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான எல்லா வேலைகளும் கிரவுண்ட் லெவலில் நடந்துட்டு இருக்கு, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் திரு விஜய் அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னீங்க. உளவுத்துறையினர் இளையராஜாவை அணுகவில்லை என்றால் இளையராஜா கூட இதை வெளியில் சொல்லாமல் போயிருந்திருக்கலாம். அவர் ஏதோ நேர்மையானவர்னால சொல்லிட்டாரு. உளவுத்துறை போய் அவர்கிட்ட இந்த மாதிரி யார் கூட ராஜா பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டதுனால சொன்னார், தெரியுமா? சபாநாயகர் அவர்கள் மீதோ அல்லது 6 மாதம் கழித்தோ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது தான் உண்மையிலேயே விஜய் மீது பற்றோடு விசுவாசத்தோடு இருப்பவர்கள் யார் என்பது தெரியும். ஒரு செந்தில் பாலாஜியையும் ஒரு அசோக்கையும் நீங்கள் கைது செய்தால் கூட தாவேக ஆட்சியை கவிழ்க்கும் இந்த முயற்சிகள் நிற்கப் போவதில்லை. இதெல்லாம் இண்டிகேஷனு. அந்த திருநாவுக்கரசு உள்ளிட்டோர் கைதாகி ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரம் நீ என்ன ராஜா பண்ணிட்டு இருந்த? பொங்குற நேற்று ப்ரெஸ் மீட்டில் எங்கே போச்சு இந்த பொங்கல்? ஒரு வாரமா? இதுதான் அரசியல். ஸோ அடுத்ததாக ஒரு 2 நாளாகவே வந்து பரபரப்பான செய்தி சார், அதிமுக தலைமைக்கு அண்ணாமலை அவர்களை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமங்க சார், தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகள் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரையே சந்திச்சு டிடிவி தினகரனை கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க. இது இரண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்பான செய்திகள் தான். ஏனென்றால் இரண்டுக்கும் மையப்பொருளாக திரு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் இருக்கின்றனர். சரியா? சரி, ஃபஸ்ட்டு தம்பி சொன்ன நியூஸுக்கு போவோம். இது மாதிரி ஒரு செய்தி உலவுகிறது, கரெக்டாக? இது சரியாக இருக்குமா? டிடிவி தினகரன் கூட ஒரு வேளை சரியா இருக்குமோ என்னமோ. அண்ணாமலைன்றது எனக்கு ரொம்ப ஃபன்னியா இருக்கு சார். அது கேட்க என்ன வாட்ஸ் தேர் டு பி ஃபன்னி? இட்ஸ் எ ஃபியூச்சர். டிடிவி தினகரனுக்கும் அதிமுகவுக்கும் ஏதோ விட்ட குறை தொட்ட குறைன்னு பாஸ்ட்ல ஒன்று இருக்கு. ஆனால் அண்ணாமலை வந்து தொடர்ந்து எடப்பாடியாரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு, பிஜேபியிலலாம் இருந்தார். இது வந்து ஒரு ஐடியா, அதிமுகவில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் பிச் பண்ணுற ஐடியா. அது நிதிஷ் சொன்னது, புரியுதுங்களா? அதிமுகவில் இப்போது இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நன்றாக தெரியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்காலம் இல்லை. எப்படி ரிவைவ் பண்ணுறது? நல்ல கட்சி, இந்த கட்சி ரிவைவ் ஆகணும். இன்றைக்கி இளைஞர்கள் தான் அடுத்த கட்ட அரசியல் நகர்வை தீர்மானிக்கிறார்கள். அப்போது எடப்பாடி பழனிசாமி இளைஞர் இல்லை என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க பையனை கொண்டு வரலாம். அது என்ன நடக்கும்ன்றது ஊருக்கே தெரியும். இப்போ மித்தனை இழுத்து போட்டு 2 அடி வாங்க வைக்கணும், அதானே? இளைஞர்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு தலைவர் அதிமுகவை வழிநடத்தினால் மீண்டும் ஒரு பலம் பொருந்திய கட்சியாக அதிமுக உருவாகுமோ என்ற அடிப்படையில் தான் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுக்கு தலைமையேற்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு தியரி கருத்து உழவுச்சு 2-3 நியூஸ் அவுட்லெட்ஸ் கேரி பண்ணியிருந்தாங்க. அந்த யோசனையை, அந்த திட்டத்தை மொட்டிலேயே கருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கேபி முனுசாமியை வைத்து உடனடியாக அன்றைக்கே பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. சும்மா இருந்த அண்ணாமலை கூப்பிட்டு 2 சாத்து சாத்தினார் அண்ணன் கேபிஎம். அப்படிலாம் ஐடியா கிடையாது. அண்ட் அடிக்கடி இவங்க யூஸ் பண்ணுறாங்க. என்னமோ உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு பின்னாடியும் தோட்டத்தில் 2 ஃபீனிக்ஸ் பறவை வளர்க்குற மாதிரி அதிமுக ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு எழும் மீண்டு எழும் மீண்டு எழும். வீட்டிலலாம் அந்த நெருப்பு தீனியாக போட்டு ஃபீனிக்ஸ் பறவையை
வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் கேபி முனுசாமி அவர்கள் எக்ஸாக்ட் என்ன தெரியுமா சார் சொன்னாரு? ம் அதிமுக தொண்டர்களின் கண்கள் வேறு யாரையும் தேடாது. ம் என் கண்ணு அவிஞ்சிருச்சா? அப்புறம் என்ன தேடாதுன்னா தேடணும், தேடல் இருந்தால் தான் கட்சி உருப்பிடும். இவங்க கண்ணுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் தெரியுறாரு. போங்க. இப்போ ஏற்கனவே இருக்கிற முட்டு சந்தையில் உட்காந்துக்குங்க முக்காடை போட்டுக்கிட்டு. அடுத்தது நேற்று தஞ்சை மாவட்டத்தில் அந்த ஆய்வு கூட்டம் நடத்தும் போது அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க இயல்பாக சொல்கிறாங்க, டிடிவி தினகரனுக்கு அவர் சார்ந்த சமூகத்தின் வாக்குகள் நம்மை விட்டு போய்விட்டன, அதனால் திரு டிடிவி தினகரன் அவர்கள் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தால் அந்த சமூகம் நம்மை மீண்டும் அரவணைக்கும்ன்ற அடிப்படையில் அதை சொல்லியிருக்காங்க. இவர் பதில், அவர் இன்னொரு கட்சி நடத்துகிறார் தம்பி, அது சொன்னவனுக்கு தெரியாதா? அதான் சொல்லுப்பா. அவர் என்ன அதிமுகவோட கிளைக்கழக செயலாளராக இருக்காருன்னா சொன்னார். இருந்தாலும் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், அவருக்கு தெரியாது அமமுகவோட பொதுச் செயலாளராக டிடிவி இருக்காருன்னு தகவல் சொல்கிறார் அவர். தம்பி அவர் இன்னொரு கட்சியோட பொதுச் செயலாளர்ப்பா. அதிமுக ஏன் மீண்டும் எழவே எழாது என்பதற்கு எம்ஜிஆர் காலத்திலும் சரி, செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி, எல்லா சமூகத்தினரின் வாக்குகளும் அதிமுகவுக்கு விழும். பட்டியலின மக்கள், முக்குலத்தோர், வன்னியர் சமூக மக்கள், கவுண்டர் சமூக மக்கள், இப்படி எல்லா தரப்பு வாக்குகளும் அதிமுகவுக்கு விழும். என்னென்னா இந்த திமுக எதிர்ப்பு என்ற புள்ளியில் அதிமுகவுக்கு எல்லா ஜாதி ஓட்டும் விழும். பன்னீரை வெளில அனுப்பிச்சிட்டாரு, சசிகலா வெளில அனுப்பிச்சிட்டாரு, டிடிவி தினகரனை வெளில அனுப்பிச்சிட்டாரு, வைத்தியலிங்கத்தை வெளில அனுப்பிச்சிட்டாரு. இவர்கள் அத்தனை பேரும் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களா? அந்த சமூகம் நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் என்று கருதுகிறது இன்றைக்கும். இதுக்கு தான் டிடிவியை சேர்க்கணுன்றாங்க. அதான் ஒரு யாருக்கும் தெரியாத அரிய உண்மை ஒன்றை சொல்லியிருக்கிறார். அவர் இன்னொரு கட்சி பொதுச் செயலாளர்ப்பா. அது போச்சா? ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தினரின் வாக்குகள் 2021 போய்விட்டன. தேவேந்திர குல வேளாளர் மக்கள், பறையர் சமூக மக்கள், அருந்ததியர் சமூக மக்கள், இவங்க வாக்கு போயிடுச்சு. என்னென்னா 21 கவுண்டர் கட்சி பார்த்து அப்படின்னு அருந்ததியர் மக்களும் மற்ற சமூக மக்களும் நினைக்க தொடங்கி விட்டார்கள். பறையர் சமூக மக்களின் வாக்கு எப்போதோ போய்விட்டது. அப்போது வரை திருமாவளவனிடம் அந்த வாக்குகள் இருந்தன. விஜய் தான் எல்லாத்தையும் இந்த வாரி கட்டிட்டு போயிட்டார. இப்போது இன்னமும் அதிமுகவுக்கு ஓரளவு இருக்கக்கூடிய வாக்குகள் எந்த சமூகத்தின் வாக்குகள் என்றால் கவுண்டர் சமூகம் மற்றும் வன்னியர் சமூகம். இப்போ சிவி சண்முகத்தை பற்றி விட்டாரா? அதுவும் போச்சா? மிச்சம் இருக்கிற இந்த கவுண்டர் சமூக வாக்குகள் இருக்குல்ல, அதை எடுக்கிறது தான் வீதி லீடர்ஸ். இப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க? எடப்பாடி பழனிசாமிக்கும் கொங்கு ஈஸ்வரனுக்கும் என்ன வேறுபாடு? கொங்கு ஈஸ்வரன் யாருன்னு தெரியுதா? வள்ளி கும்மி சொன்னால் எளிதாக புரியும். ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடு? யாரோட ஓட்டு இருக்குது? சரி, இதெல்லாம் இல்லைப்பா, இளைஞர்கள் வாக்கு எங்கள்கிட்ட இருக்கான்னா அங்கே முழுக்க முழுக்க கிளைஞர்கள். யங் ஏடிஎம்கேன்ட்டு ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலான்ட்டு ஒரு செட்டு பசங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு முன்முயற்சியை எடுக்கலாம்னா இது என்ன அதிக பிரசங்கித்தனா? நம்ம கட்சிக்கும் இளைஞர்களுக்கும் என்னையா சம்பந்தம்? இது கிளைஞர்கள். முதியோர் இல்லத்தில் வந்து இளைஞர்கள் கழகம்னு ஆரம்பிக்கிறேனே ராஸ்கல் அப்படின்னு அவங்கள மண்டையில் கொட்டி உட்கார வச்சிட்டாங்க. இப்போ யார் தான் இருக்கா? எதுக்குமே எடப்பாடி பழனிசாமி ஒத்து வர மாட்டார். 2500 கோடி வட்டி விட்டுருக்காரு. வட்டி வருது. இப்போ ஒன்ட்ட ஒரு 200 கோடியை வட்டிக்கு விட்டா, இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து அவர் விலகிட்டார், வேறு யாரோ வந்துடுறாங்கன்னு வச்சுக்க, ஒன்ட்ட கொடுத்த 200 கோடி திருப்பி கொடுப்பியா நீ? அதுக்கு தான் அந்த கட்சியே நடத்துகிறாரு அவர். புரியுதா? நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். வேறு எந்த லட்சியமும் இல்லை. உண்மையிலேயே டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவுக்கு வந்தால் சண்டை போடுவார், கட்சியை ரிவைவ் பண்ண முயற்சி பண்ணுவார். ஒரு கட்சி லீடர்னால் எப்படி இருக்கணுன்றதுக்கு எனக்கு உண்மையிலே டிடிவி தினகரனோட தேர்தலுக்கு பிந்தைய செயல்பாடுகள் பிடித்திருந்தது. ஒரே ஒரு எம்எல்ஏ காமராஜன்னு தூக்குறாங்க, டிவிக்கில் தூக்கணுன்னு தூக்கிட்டாங்க, எங்கள் எம்எல்ஏவை கடத்திட்டு போயிட்டாங்க. அது போலி கையெழுத்து, ஃபோர்ஜரின்ட்டு இரவோடு இரவாக ஆளுநர் மாளிகை சந்தித்தார் இல்லையா? நான் இப்போ சிறையில் இருந்தேன், நான் இரவோடு இரவாக ஆளுநர் மாளிகை சந்தித்தார். அது ஃபோர்ஜுடுன்னாரு. இவங்களும் டிவிக்கிலையும் பயந்துட்டாங்க, ஐயோ என்ன ஃபோர்ஜரி கேஸுன்றாங்க அப்படின்ட்டு. அறகுறையான ஒரு வீடியோ தான் வெளியில் வந்துச்சு இல்லையா? அவரோட முகம் தெரியாமல் கையெழுத்து போடுற மாதிரி ஒரு வீடியோ வெளியில் வந்துச்சு. அதற்கு பிறகு காவல் நிலையத்தில் சென்று புகார் அளிக்கிறார், எங்கள் எம்எல்ஏ தூக்கிட்டாங்க. அவரை வச்சே புகார் கொடுத்துருக்காரு சார். இப்படி இதான் அரசியல். பிறகு அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் மாற்றி வாக்களித்த உடனே கட்சியை விட்டு நீக்கிட்டு நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாரு. டெய்லி அட்டாக் பண்ணுறாரு. தன்னோட கட்சி எம்எல்ஏவை தூக்குறாங்கன்னு தெரிஞ்சோன்னே ஒரே எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் வராதுன்றதுலாம் தெரிஞ்ச பிறகு கூட கடைசி நிமிஷம் வரைக்கும் சண்டை போட்டார். இத்தனைக்கும் சின்ன கட்சி, அதிமுகவோடு ஒப்பிடும்போது அமமுக சின்ன கட்சி. இவ்வளோ பெரிய கட்சியிலேருந்து தினந்தோறும் புதுசாக போய்கிட்டு இருக்காங்க ஆட்கள். முன்னாள் அமைச்சர்கள் செல்கிறார்கள், மூத்த நிர்வாகிகள் செல்கிறார்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் செல்கிறார்கள், கிளைக்கழக நிர்வாகிகள் செல்கிறார்கள். எனக்கு என்னன்னு உட்காந்துட்டு இருக்காரு. அவரே சைன் போட்டு கொடுத்துட்டு வராரு. அவரே ப்ரெஸ் மீட்டில் வச்சு நான் சைன் போட்டு கொடுக்குன்னு சொல்ல வைக்கிறார் சார். இதான் என் தலைவனுக்கு அழகு. அந்த முயற்சியில் வெற்றி தோல்வி என்பது வேறு விஷயம். கடைசி வரைக்கும் சண்டை போட்டா இருப்பாங்க. அந்த எஃபர்ட் தான் சார் மேட்ரு. எஃபர்ட்டு. இவர் பார்த்துக்கலாம் தம்பி, விடு தம்பி, இன்னும் 1 வருஷத்தில் எலெக்ஷன் இருக்கு தம்பி,
அடுத்து நம்ம ஆட்சி தான் தம்பி. அண்ட் இன்னொன்று, தினமலரில் கூட நேற்று இந்த செய்தி வந்திருந்தது. அதிமுகவிலிருந்து தாவேக்கு சென்ற முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகளுக்கு எதிரான ஊழல் ஆதாரங்களெல்லாம் எடுத்து வச்சிருக்காராம். எடுத்து வச்சு அதெல்லாம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களிடம் கொடுத்து விட்டாராம். அவர் கடுமையாக நடவடிக்கை எடுக்க போகிறாராம். சரி, எடுக்கிறதாவே இருக்கட்டுமே. உன் கட்சிக்கு என்ன அதனால? போனவங்க போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. உன் கட்சிக்கு அதனால என்ன? இப்போ இதை சொல்லி இருக்கிறவங்களை மிரட்டுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுற இல்லையா? குட்கா வித்த ஆளு பயப்படணும். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் குட்கா வித்துக்கிட்ட உட்காந்துருக்காங்க. சரி, மற்றவங்களை மிரட்டின சிவி சண்முகத்தை என்ன வச்சு மிரட்டுவா? கேஸ் இருக்கா அவர் மேலே? ஒரு கம்யூனிட்டியை கூட்டிகிட்டு போகிறாரு சிவி சண்முகம் வெளில போனார்னா இல்லையா? அங்கே வேற தாவேக்கா வந்து பலவீனமாக இருந்த இடம். பலவீனமாக இருந்த இடம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மாலதி. 4 தொகுதியிலையுமே அதிமுக தானே ஜெயிச்சிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு தீவிரமாக சண்முகத்தை கூப்பிடுவாங்க? போட்டோ விடு தம்பி. இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஒரே லட்சியம் என்னவென்று சரியாக சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு அன்கொஸ்டின்டு லீடராக உட்காரணும். யாருக்கு லீடரா? அதான் எல்லாம் போயிட்டாங்களே. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட ஒரே லட்சியம் என்ன? ஒரு பாட்டு பொதுச் செயலாளராக இருக்குன்னா இருக்க காசை நல்லா அதை விட முக்கியமான லட்சியம் ஒன்று இருக்கிறது. எதிர்த்து வாக்களித்த அந்த 25 எம்எல்ஏக்களின் அரசியல் எதிர்காலத்தை முடிக்க வேண்டும். இதை தவிர அவருக்கு வேறு லட்சியம் இல்லை. சரி, அவர் எதிர்காலம் போதே சார். காலம் இல்லை, 2 கண்ணு போட்டோம், கண்ணு தெரியாமல் தடவிட்டு கூட சுற்றுறேன், ஒரு கண்ணையாவது எடுக்கணும் அவனுக்கு. இதுதான் அவர் மனநிலை. இப்போ தேருமா அந்த கட்சி சொல்கிறார் போகிற ஐடியா. தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து வர்றாங்க, அவங்களுக்கு தான் இந்த டெல்டாவின் நிலவரம் என்னவென்று தெரியும். இந்த மாதிரிங்க டிடிவி தினகரனை சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு அவர் இன்னொரு கட்சிக்கு பொதுச் செயலாளர் தம்பி அங்கேயே கேட்டுக்கணும். இருந்தாலும் ஏன் வெண்ண எனக்கு இது தெரியாதா? சரிங்க சார், அதிமுக வந்து ஏற்கனவே பெண் தலைமை இருந்த ஒரு கட்சி. திருமதி லீமா ரோஸ் அந்த இடத்துல போட்டுடலாம்ல. நான் இந்த கருத்தை வழிமொழிகிறேன், ஆமோதிக்கிறேன், வரவேற்கிறேன். புரட்சி தமிழச்சி லீமா ரோஸ் தலைமையில் இந்த கட்சி செம்மையாக செயல்படும் என்று நான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பார்த்து அஞ்சும் ஒரே தலைவர் புரட்சி தமிழச்சி லீமா ரோஸ். என்ன லைட்டாக தமிழ் வராது? பரவாயில்ல, தமிழச்சின்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் வரலன்னா என்ன? இப்போ அதான் பேர்ல தமிழச்சின்னு வந்துருச்சு, அதுக்கு தான் பட்டம். கட் அவுட்டில் போட்டால் போதும். அதான் நான் கேட்குறேன், ஏன் எடப்பாடி பழனிசாமியே பார்த்து அஞ்சும் ஒரு பெண்மணி வீரம் செறிந்த பெண்மணியாக தானே இருக்க முடியும்? உண்மையே சார். ஏப்பா, எதிர்த்து ஒரு தும்முனா கூட கட்சியை விட்டு நிற்கிறாரு. ஆனால் எதிர்த்து வாக்களித்த திருமதி லீமா ரோஸ் அவர்கள் மீது சிறு துரும்பு கூட படவில்லை. இல்லை, அவர் தொடர்பாக இன்னொரு செய்தி வேறு விகடனில் வந்திருக்கு, அதை படிச்சிருக்கேன். சொல்லுங்க. லீமா ரோஸிற்காக கட்சி விதிகளை தளர்த்தி கொண்டாரா பழனிசாமி? லீமா ரோஸ் கட்சிக்குள் வந்தபோதே மகளிர் அணி இணைச் செயலாளர் பொறுப்பை தூக்கி கொடுத்தார் எடப்பாடியார். அதுவரை எந்த சார்பணியிலும் இணை என்கிற பொறுப்பே கிடையாது, துணை மட்டும்தான். லீமா ரோஸிற்காக அதை தளர்த்தி கொண்டார். அது மட்டுமல்ல, கட்சியில் புதிதாக இணைந்தவர்களுக்கு கட்சியில் பொறுப்பு அல்லது தேர்தலில் சீட்டு என்றுதான் சொல்லி வந்தார். பணம் படைத்தவர் என்பதற்காக லீமா ரோஸிற்கு அந்த விதி தளர்த்தப்பட்டது, சீட்டு வழங்கப்பட்டதே. இதுவே கட்சியின் பலருக்கு லீமா ரோஸ் மீதும் பொதுச் செயலாளர் மீதும் கொந்தளிப்பு ஏற்பட காரணம். அம்மா பெயரை சொல்லிவிட்டியே லீமா ரோஸிற்கு எதிராக போர்க்கொடி. பார்த்தீர்களா? அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்து அஞ்சும் ஒரு நபர் அதிமுகவுக்கு சரியான தலைமையாக ஏன் இருக்கக்கூடாது? இன்னைக்கு இதையே தம்பா வச்சிருங்க. இல்லைப்பா, அந்த கட்சியில் இருக்கிறவங்களோட டிஎன்ஏவே யாராவது ஒருத்தரை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கிறது தானே. பயம் போனதுனால தான் இன்றைக்கி ஆளுகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டா? அப்போ எடப்பாடி பழனிசாமியும் ஒருத்தரை பார்த்து பயப்படுறாருன்னா அவர் அதிமுக வழிநடத்த சரியான தலைமை தானே. செல்தம் அவர்களுக்கு அப்புறம் ஒரு பெண் தலைவியை பார்த்து சரியாக தானே இருக்கும். கரெக்டாக இருக்கு. நான் சொல்கிறேனே, எல்லாரும் இபிஎஸ் பார்த்து பயப்படுறாங்க. இபிஎஸ்ஸை பார்த்து பயப்படுற ஆள் யாரு? லீமா ரோஸ். புரட்சி தமிழச்சி லீமா ரோஸ். வேற என்ன வேணும்? அதனால பேசாமல் லீமா ரோஸோட கட்சியை ஒப்படைச்சிட்டு போங்க ஓரமா. அப்போ லஜக் கட்சி வேறு வந்துக்கிருக்கே சார் தமிழ்நாட்டுக்குள்ள. இங்கே அதிமுக பொதுச் செயலாளர் ஆக்குறீங்கன்னா எதுக்கு லஜக்கு பஜக்குன்னு தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். அதனால் இது சிறந்த யோசனை. புரட்சி தமிழச்சி லீமா ரோஸ் அவர்களின் தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு அண்ணன் திரு சிவி சண்முகம் அவர்களுக்கும் திரு எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் எந்த தயக்கமும் இருக்காது என்று நான் நம்புகிறேன். என்னப்பா, அண்ணாமலை தலைமையெல்லாம் ஏற்றுக்கிறது ரெடியாக இருக்கும்போது என்ன லீமா ரோஸ் அவர்களுக்கு என்ன குறைச்சல்? எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அவங்களுக்குலாம் ஆசை வர தப்பு இல்லை. அரிய தத்துவம்பா, சிரிக்காத. இந்த தத்துவம் மனசில் ரீங்காரமிட்டுக்கிட்டே இருக்குப்பா. நேற்று பார்த்தேன்ப்பா அந்த கொடியை. சரி, இந்த பிறகு எண்ணம் போல் வாழ்க்கைன்னு இருந்துச்சு, நல்லா இருக்குதே. நல்ல இதுன்னு பார்த்தா எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ரெண்டு எதுக்குடா ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணுறீங்க? இந்த நிகழ்ச்சி முடியும் தருவாயில் உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடுத்த இந்த வழக்கு விசாரணை முடிவடைந்து விட்டது. ஸோ அந்த நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்பதை சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சி முடிப்பது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சார், தேர்தலில் தான் தோத்துட்டாங்க, இந்த கேஸ்லையாவது ஜெயிச்சிட்டாங்களா? வர்றேன். விடுமுறை கால அமர்வு இது. உச்சநீதிமன்றம் கோடைக்கால விடுமுறைக்கு பிறகு 12ஆம் தேதி தான் திறக்கிறது.
வரும் 10ஆம் தேதி முதல்வர் திரு விஜய் அவர்கள் கரூர் செல்வதற்கு கருணை அடிப்படையில் அவர்களுக்கு பணி நியமனம்லாம் வழங்க இருக்கிறார் அப்படின்னா அதற்காகத்தான் அந்த பெட்டிஷனை வந்து ஆர்எஸ் பாரதி ஃபைல் பண்ணியிருக்காரு, டிஎம்கே ஃபைல் பண்ணியிருக்கு. அது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பெட்டிஷன்னு சொன்னேன். அண்ட் அந்த பெட்டிஷனுக்கான ஐடியா இவர்களுக்கு எப்படி வந்தது என்றால் ஆதவ அர்ஜுனோட பஞ்ச் டயலாக்லேருந்து வந்தது. ஒரு கணக்கு இருக்குது, கணக்கு தீர்க்கப்படும், ஒரு கணக்கு தீர்க்கப்படும், அதனால் அந்த பஞ்ச் டயலாக் பேசணுன்னே தீர்த்துக்கப்பா கணக்குன்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் அவர்கள் தலைமையிலான அமர்வு, 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்று விசாரணை நடத்தியது. தாவேக தரப்பு வழக்கறிஞர்கள் பேசுவதற்கான சூழலையே நீதிமன்றம் அளிக்கவில்லை. அப்போ வின்சென்ட் தான் சார் கரெக்டாக வாதாட்டிருப்பார் நினைக்கிறேன். இல்லை, வேறு யாரோ ஒரு ஜஸ்டிஸ் மிஸ்டர் ரஞ்சித் குமார்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர், ஒரு மூத்த வழக்கறிஞர் வைத்திருந்தார்கள். இவங்க இந்த மாதிரி இப்போ 10ஆம் தேதி ஒரு கரூருக்கு போகிறாரு, கம்ப்ரெஷன் கொண்ட அப்பாயின்மெண்ட்டு உத்தரவு கொடுக்க போகிறாருன்றதெல்லாம் சொல்லும்போது, ஸோ ஒரு முதலமைச்சர் ஒரு மாவட்டத்துக்கு விசிட் பண்ணுறதை நாங்கள் ரெகுலேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்று கேட்டார்கள். ஐயோ அப்படி இல்லை, நாங்கள் அதை சொல்ல வரவில்லை, வேறு எதை சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டார்கள். இல்லை, இந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அதை விட அதிகமாக நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டு சொல்லுங்கள். இப்படியே சொல்கிறாங்க. இது இப்படி சொன்னாங்க. பேச்சால் தான் எதிர்கொள்ளணும். அவங்க பேசுகிறாங்க, நீங்கள் பதிலுக்கு பேசுங்க. உங்களோட அரசியல் கணக்குகளை நீதிமன்றத்தின் மூலம் தீர்த்து கொள்ளாதீர்கள். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. உங்களுடன் ஸ்டாலினுக்கும் இதானே சொல்லி அமிச்சாங்க திருப்பி அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த ஸ்பீச்சுக்கு மட்டும் நீங்கள் ஏதாவது சொல்லுங்க. வித்ட்ரானா வித்ட்ராயலோடு நிறுத்துங்க, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, நாங்கள் டிஸ்மிஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோம், டிஸ்மிஸ்ட் அஸ் வித்ட்ரான் அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. இது நான் மீண்டும் சொல்கிறேன், இது இன்டெலிஜென்ட்டான பெட்டிஷன். நீதிமன்றம் என்ன மாதிரியான கோணத்தில் இதை பார்த்தது என்றால், அரசாங்கம், ஒரு அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வது சாட்சியங்களை கலைப்பது என்று நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் என்ற கேள்வி எழுப்பியது. ஒரு அரசை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி. ஆமாம் சொன்னாங்க. இது திமுகவுக்கு பின்னடைவு. இருந்தாலும் ஒரு வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கும்போது ஆதவ் அர்ஜுன் பேசின பஞ்ச் டயலாகு தேவையில்லாத பஞ்ச் டயலாக். கணக்கு தீர்க்க போகிறேன்னா எப்படி தீர்ப்பீங்க சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன் சொல்லு. எப்படி தீர்ப்பார்? நீங்கள் மந்திரி தான், கவர்மெண்ட் உங்கள்கிட்ட தான் இருக்குது, எப்படி தீர்ப்பீங்க? இல்லை மேடையில் பேசுகிற விஷயமா? இப்போ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு வழக்கு போட்டால் கூட ஏற்கனவே பொதுப்பணித்துறை அமைச்சர் இந்த மாதிரி கணக்கு தீர்ப்பேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் பழி வாங்குறதுக்காக இந்த கேஸ் போட்டாருன்னு நாளைக்கு அக்யூஸ்ட் இதை எடுத்துகிட்டு கோர்ட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கா இல்லையா? திமுக மாதிரியான ஒரு கட்சி சார் தன்னை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுல இவங்க கவனமாக இருக்கணும். மாலதி, அப்பார்ட் ஃப்ரம் தட், வாட் இஸ் தி நெசசிட்டி ஃபார் தட் பஞ்ச் டயலாக்? எம்ஆர் விஜயபாஸ்கராவது நடந்து வந்துட்டு இருக்காரு, விஜயபாஸ்கர் உருண்டுக்கிட்டே வந்து உங்கள் காலடியில் தான் உளுந்து கிடைக்கிறாங்களே, எதுக்கு அந்த பஞ்ச் டயலாக்? நீங்கள் சொன்னீங்க இது இன்டெலிஜென்ட்டான பெட்டிஷன் சொல்லிட்டு, அது உண்மையிலேயே அது ஏற்றுக்கிறது தான். இதே வந்து வேற ஒரு நீதிபதி அவர்கள்ட்ட போயிருந்துச்சுன்னா வேற மாதிரி அவங்க அணியிருக்க வாய்ப்பு இருக்குது சார். ஆமாம், கேஸு பெண்டிங்காக இருக்கும்போது நீ எதுக்கு இப்படி பேசுனேன்ட்டு கோர்ட்டு கேட்டு என்ன பண்ணுவீங்க? யூ ஆர் ஃபார்ச்சுனேட், இட் வென்ட் பிஃபோர் திஸ் பெஞ்ச். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமர்வாக இது இருக்குது. பேசுனா நீ இன்னும் கொஞ்சம் பேசியான்ட்டாங்க, நீ பதிலுக்கு பேசு. ஒரிஜினல் பெஞ்ச், இதை விசாரிச்சுட்டு இருக்கிற பெஞ்சுக்கிட்ட போயிருந்தா கூட சிக்கல். ஆமாம், ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு, நீ எதுக்கு இதில் குறுக்க வந்து பஞ்சு டயலாக் பேசுகிற அப்படின்னு கேட்டால் உங்ககிட்ட என்ன பதில் இருக்குது? இது அவசியமா? தப்பிச்சிட்டீங்க. ஏதாவது அப்சர்வேஷன் சொல்லியிருந்தா அவசியமா அது? ஸோ நான் ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், எந்த விஷயமா இருந்தாலும் காஸ்ட் பெனிஃபிட்டு, இதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை என்ன, அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன. இதில் பலனை விட நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை தான் அதிகம் ஆதவ அர்ஜுனோட பஞ்ச் டயலாக்னால, இல்லையா? அதை புரிந்து கொண்டு முதல்வர் அவர்கள் இவர்களை எல்லாம் அடக்கி வைக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக் கொடுக்கிறேன். இதற்கு முன்னாடி பேசின அந்த தொழில்துறை அமைச்சராகட்டும், ஆதவ அர்ஜுன் ஆகட்டும், நம்ம பவுடர் தம்பி ஆகட்டும் சார். ஆனால் திரு ஆதவ பொறுத்த வரைக்கும் சார், ஒரு ஏழை பின்புலம், எளிய பின்புலத்திலிருந்து இவ்வளோ பெரிய உயரத்தை தொட்டு இருக்கிறாரு. ஸோ பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் இப்படி தான் இருக்கும், ஆனால் அதை கவனத்தை கொள்வார் எதிர்காலத்தில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கெட்டத்தில் வருமா? எல்லாம் பேசாதீங்க மாலதி, நீங்கள் அமைச்சர் ஆகிட்டீங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன வேணாலும் பேசலாம், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. யூ ஆர் ஹோல்டிங் அ கான்ஸ்டியூஷனல் போஸ்ட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். காவா கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு யாகாவாராயினும் நான் காக்க. ஹி வில் கன்சிடர், நம்புவோம் சார். ஹி ஹேஸ் டு கன்சிடர். நன்றி நன்றி சார்.